block elements உள்ள book back answers பார்க்கலாம். Question number 2. Describe briefly allotropism in P block elements with specific reference to carbon. Answer is in page number 41. Allotropes of carbon. Carbon exists in many allotropic forms. Graphite and diamond are the most common allotropes. Carbon வந்து நிறைய allotropic formsல exist ஆகுது. அது graphite diamond the common most common. சரி இது synthesize பண்ற allotropes எதெல்லாம் graphene, fullerene and carbon nanotubes. இப்போ இத படிக்கிறதுக்கு முன்னாடி allotropismனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு எலிமெண்ட் different formsல exist ஆச்சுனா in the same physical stateல exist ஆச்சுனா அதான் வந்து என்னது allotropism. இப்போ solid stateல கார்பன் வந்து graphite, diamond இத மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுதான் வந்து என்னது allotropism, crystalline form. சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் graphite பத்தி பார்க்கலாம். graphite வந்து ஒரு stable allotropic form. அடுத்த பாயிண்ட் அது soft and conduct electricity. சாஃப்டா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு ஷீட்டா இருக்கு. ஒவ்வொரு ஷீட்டா இருக்குது. அந்த ஷீட்ஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருக்கு. ஒரு ஹெக்ஸாகனல் நெட் சார்ட் இருக்குது. ஹெக்ஸாகனல் தெரியும், ஹெக்ஸாகனல் 6 sides. ஸோ அது வந்து ஒரு ஹெக்ஸாகனல் ஷீட் சார்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. ஹெக்ஸாகனல் நெட். ஓகே, இது ஒரு ஷீட்டு, அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டு. ஒவ்வொரு ஷீட்டும் இட் இஸ் ஹெல்ட் பை வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ். அந்த ரெண்டு ஷீட்டுக்கும் அது வந்து பிடிச்சிருக்கிறது வந்து அந்த ஃபோர்ஸ் பேர் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆர் வெரி வீக் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு ஹெக்ஸாகனல் ஷீட்லேயும் கார்பன், இதுதான் ஒரு கார்பன். திஸ் இஸ் ஒன் கார்பன். ஸோ ஒவ்வொரு கார்பனும் 3 கார்பன் ஆட்டம்ஸ் கூட லிங்க் ஆகிருக்குது. ஈச் கார்பன் இஸ் அட்டாச்ட் டு 3 other carbon atoms. சரியா? இந்த கார்பன் ஆட்டம்ஸ்லாம் sp2 hybridized. sp2 hybridizedனா என்ன அர்த்தம்? So carbon atomic number 6, electronic configuration 1s2 2s2 2p2. இந்த last 2 electrons தான் valence electrons. 2s2 2p2. So valency வந்து 4 அப்போ நம்ம ஆர்பிட்டல்ஸ் எழுதும்போது s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், 2p ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த s ஆர்பிட்டலில் உள்ளது p ஆர்பிட்டல் போயிடுது. ஸோ இது என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த s ஆர்பிட்டலும் இதில் உள்ள p ஆர்பிட்டலில் உள்ள 2 p ஆர்பிட்டலும் சேர்ந்து இட் பிகம்ஸ் sp2 hybridized. ஒரு நியூ ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. இந்த எஸ்ஸோட எஸ்ஸும் பியிலோட 2 ஆர்பிட்டல்ஸும் சேர்ந்து it forms sp2 hybridized orbital. Remaining 1 orbital இது வந்து unhybridized இருக்கும். இந்த எலக்ட்ரான் தான் is responsible for delocalization. சரியா? இப்போ இந்த 3 இப்போ டோட்டலி 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த 3 எலக்ட்ரான்ஸ் தான் அடுத்த கார்பன் கூட ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கார்பன் சிக்மா பாண்ட். இதில் ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 3 சிக்மா பாண்ட் இந்த sp2 hybridized கார்பன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 1 unhybridized வந்து இட் ஃபார்ம்ஸ் அ பை பாண்ட். பை பாண்ட் வந்து சைட்வேஸ் ஓவர்லேப்பில் ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. p ஆர்பிட்டல் அது வந்து டம்பல் ஷேப்பில் இருக்கனால சைட்வேஸ் ஓவர்லேப்பில் ஃபார்ம் ஆகும். இதில் உள்ள எலக்ட்ரான் தான் இந்த பை எலக்ட்ரான் இஸ் delocalized all over this sheet. என்டையர் ஷீட்டில் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் அ ஃப்ரீ எலக்ட்ரான், ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஸோ இதனால தான் இந்த கிராஃபைட் என்ன பண்ணுது? இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. கிராஃபைட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இதில் கார்பன் பாண்ட் லெங்த் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 1.41
Armstrong unit, which is very close to benzene. Benzene to 1.40. இந்த ஷீட்ஸ் எல்லாம் அது வந்து ஒன்று எப்படி பிடிச்சிருக்குன்னா van der Waals forces, weak van der Waals forcesனால பிடிச்சிருக்கு. ஸோ அது என்ன, அது it will slip, so it is used as lubricant. சரி, நெக்ஸ்ட் வந்து diamond பார்க்கலாம். ஸோ diamond வந்து is very hard. இந்த diamondல கார்பன் ஆட்டம், ஒரு கார்பன் ஆட்டம் வந்து 4 கார்பன் ஆட்டம்ஸ் கூட அட்டாச்ட் ஆயிருக்குது. 1 2 3 4 கூட. இது இந்த கார்பன் வந்து it is again attached to 4. so இந்த கார்பன் again attached to 4. இந்த கார்பன் so it is attached to 4. செயினா போயிட்டே இருக்கும். கார்பன் டைமண்ட்ல sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கும். கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2s2 2p2. இப்போ நம்ம ஆர்பிட்டல் எழுதும்போது 2sல 2 எலக்ட்ரான், 2pல 2 எலக்ட்ரான், டோட்டலி இந்த 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதியாச்சு. எக்ஸைட்டட் ஸ்டேட் போடும்போது s ஆர்பிட்டலில் உள்ளது p ஆர்பிட்டலுக்கு வந்துடுது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் sp3 ஹைபிரிடைஸ்ட். இந்த எஸ்ஸும் 3 p ஆர்பிட்டலும் சேர்ந்து sp3 hybridized, ஒரு நியூ ஆர்பிட்டல் with same energy sp3 hybridized ஃபார்ம் ஆயிருது. இதில் வந்து இதில் வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை. நம்ம கிராஃபைட் பார்க்கும்போது அதில் ஒரு பை எலக்ட்ரான் அன்ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் இருந்துச்சு. அது வந்து என்ன பண்ணுது, அது ஃப்ரீ, இட் வாஸ் ஃப்ரீ டு மூவ். ஆனால் டைமண்டில் இது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இல்லை, அதனால இட் இஸ் வெரி ஹார்ட், இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. So the carbon-carbon bond length பார்த்தோம்னா carbon-carbon bond length it is 1.54 Armstrong unit. So uses பார்த்தோம்னா first is it is used for sharpening hard tools. Second, cutting glasses, making bows, rock drilling. அதோட diamond யூஸ். இப்போ ஃபுல்லரீன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபுல்லரீன்ஸில் வந்து இட் இஸ் ஆர்டிஃபிஷியலி சிந்தசைஸ்னா ஆர்டிஃபிஷியலி மேடு அலோட்ரோப். இதில் வந்து C32, C50, C60, C70, C76ன்னு சொல்லி இந்த மாதிரிப்பட்ட மாலிக்யூல்ஸ் இருக்குது. அது ஒன்று செப்பரேட் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த C60 பார்த்துட்டோன்னா இட் இஸ், அதை இன்னொரு பேர் அதுக்கு என்னது, பக்மினிஸ்டர் ஃபுல்லரீன் ஆர் பக்கி பால்ஸ். இதுக்கு ஒரு கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் பக்மினிஸ்டர் ஃபுல்லரீனுக்கு. அது C60ல் 26 மெம்பர்ட் ரிங்ஸ் அண்ட் 12 5 மெம்பர்ட் ரிங்ஸ் இருக்கும். ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். இது எப்படி வரைகிறதுன்னா, நடுவில் ஒரு 5 மெம்பர்ட் ரிங்ஸை வரைஞ்சிட்டு அது சுற்றிலும் 6 மெம்பர்ட் ரிங்ஸை வரையணும். இதில் உள்ள ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். sp2 ஹைப்ரிடைஸ்ட்னா என்னது, கார்பன் ஹேஸ் வேலன்சி 4. இப்போது s ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான், 2p ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான்ஸ். கிரவுண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகுது, s ஆர்பிட்டலில் உள்ள ஒரு கார்பன் p ஆர்பிட்டல் போயிடுது. அப்போது s ஆர்பிட்டலும் இந்த 2 p ஆர்பிட்டலும் ஹைப்ரிடைஸ் ஆகி ஒரு நியூ ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. 3 சேம் எனர்ஜி உள்ள sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும். இந்த 3 ஆர்பிட்டலுக்கும் சேம் எனர்ஜி. ஒரே ஒரு ஆர்பிட்டல் எப்படி இருக்கும், இட் இஸ் லெஃப்ட் அன்ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். அப்போ இந்த 3 ஆர்பிட்டல்ஸும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த கார்பன் கூட இட் ஃபார்ம்ஸ் sigma bond. And the unhybridized orbital என்ன ஃபார்ம் ஆகுது, it forms a pi bond. The carbon-carbon bond length பார்த்தோம்னா single bondக்கு 1.44 Armstrong unit, double bondக்கு bond length 1.38 Armstrong. So next வந்து carbon nanotubes. இது ரீசெண்டாக டிஸ்கவர் பண்ணது. It is stronger than steel. In
இன்னொரு பாயிண்ட், இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அடுத்தது என்னென்னா என்ன அப்ளிகேஷன், எதுலெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நானோ எலக்ட்ரானிக்ஸ், கேட்டலிஸ்ட், பாலிமர்ஸ் அண்ட் மெடிசின்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராஃபீன். கிராஃபீன் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பிளேனார் ஷீட் ஆட்டு இருக்குது. இட்ஸ் லைக் a single sheet. The carbon atomsல sp2 hybridized. It has a honeycomb crystal lattice.